ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுச்சேரி குறும்ப பகவதி புதுச்சேரி வெடின்னு ரொம்ப பிரபலமானது. அதுக்கு வந்திருக்கிறோம். அங்கே காலுங்கையெல்லாம் வாங்கி வேண்டிக்கிட்டு நம்ம கோயிலில் செலுத்தினோன்னா நமக்கு ஏதாவது காலும் கையிலையும் அடிபட்டிருந்தாலோ இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அதெல்லாம் சரியாகுன்றது ஒரு நம்பிக்கை. அதனால் இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடணும். வழி நெடுக்க திருவிழா மாதிரி நிறைய கடைகளும் ஆளுங்களும் நிறைஞ்சி இருக்குது பாருங்கள். இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நாங்கள் சைடு என்ட்ரன்ஸில் தான் ஏறணும். 4 வழி இருக்குது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. அப்போது நாங்கள் ஒரு வழியில் இறங்கி போயிட்டு இருந்தோம். வழி நெடுக்க இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா உள்ளே போகணும். சரியாக திருவிழா எப்படி இருக்குன்றதுக்கு பெரிய உதாரணம். நாங்கள் ஒரு இடத்துல செருப்பெல்லாம் விட்டுட்டு கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்து உள்ளே போனோம். எப்போவுமே வருஷம் பயங்கர க்யூ இருக்கும். இந்த இடத்துல தான் எல்லாரும் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பாட்டில்லையே அந்த விளக்கில் எரிகிற எண்ணெயை வாங்கிட்டு போவாங்க. கை கால் வலியெல்லாம் சுமாராகும்னு வேண்டுதல் இருக்கிறவங்க இங்கே நெல் எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க. சேவல், பறவைகள் இதெல்லாம் கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுப்பாங்க. பார்த்திங்களா, லைன் எவ்வளோ பெரிய லைனு. ஆனாலும் இந்த வாட்டி வாலண்டியர்ஸ் ஜாஸ்தி. அதனால் கரெக்டாக பார்த்து சீக்கிரமாக அனுப்பி எல்லாருமே சீக்கிரமாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே தான் பிள்ளையார் கோயில். இப்போ லைனில் நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் வீரபத்ரர், விநாயகர் பார்த்துட்டிங்களா, நல்லா கும்பிட்டுக்கோங்க. இந்த இடத்துல மஞ்சள் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல எல்லாரும் உப்பு எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க. நாளைக்கு கம்பம் நாட்டுறது இந்த இடத்துல தான். அந்த கம்பத்தில் வெடி வெடிக்க போகிறது அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்த இடத்துல தான் வந்து நல்லெண்ணெயை எல்லாரும் கொண்டு வந்து அந்த விளக்கில் கொட்டுவாங்க. லைன் மெல்ல போகுது. நாங்கள் கும்பிட்டு வந்தாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்க சிவனை கும்பிட போகிறோம். இப்போ இங்கே தான் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அனுமார் கோயிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த கடைகளெல்லாம் பார்க்கலாம். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்த ஒரு திருவிழாவை என்ஜாய் பண்ண ஃபீல் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தால். எல்லாமே ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். கிளிப்பிலிருந்து வளையலோ, பாதசரமோ, பேகு, கண்ணாடி என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த ஒரு 2 நாள் மட்டும்தான் இந்த உற்சவம். புதுச்சேரி வெடின்னா ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துல அனுமார் கோயிலுக்கு முன்னாடி எல்லாரும் நெய் விளக்கு ஏற்றிட்டு வெளியில் வந்தோம். எங்கள் தரிசனம் முடிஞ்சாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்ற வழியில் சுண்டல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அல்வா எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வாட்டி தரிசனம் ரொம்ப பிரமாதனமாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க இதை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.